பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இந்த ஆலோசனை என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு மிகவும் அவசியம். ஆனா அந்த ஆலோசனை பண்ணுவதற்கு நாம் முதல்ல யாரை தேட வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நாம் தேட வேண்டும். ஆனா உலகமோ தங்கள் மனதிலே தோன்ற காரியங்களை வெளிப்படுத்தும்படி ஒரு மனுஷனை தான் தேடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாகிய நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன பண்ணோம்? கர்த்தர் மட்டும் தான் தேடணும். அவர்கிட்ட தான் நம்ம ஆலோசனை கேட்கணும். ஏன்னா கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு. அவர் பேர் வந்து ஆலோசனை கர்த்தர். அப்போ நாம் திட்டமாய் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி, இல்ல சபையிலும் சரி, நாம முதல்ல தேட வேண்டியது, நாட வேண்டியது மனுஷனே அல்ல. ஒருபோதும் நாம மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மனுஷன்கிட்ட ஆலோசனை தேடுவதை பார்க்கிலும் கர்த்தரை முதன்மையா வைத்து அவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன்படி செய்தால் நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்போம். அதுல வெற்றியும் கொள்வோம். அப்போ கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நாம் மட்டும்தான் அது நடப்பதற்கு சாத்தியம். ஆனா உலகம் தேவனுடைய ஆலோசனை பெற்று நடப்பதில்லை. வாசிக்கலாம். யோபுல 12:13 வசனத்தை வாசிக்கலாம். முதல்ல, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. ஆமேன். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும். அப்போ கர்த்தரிடத்துதான் அதிகமான ஞானம் உண்டு. ஞானம் மாத்திரமல்ல, வல்லமையும் கூட எத்தனை அதிகமாய் இருக்கும். அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அப்போ நமக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஆலோசனை தேவை. நம்மவே ஒரு மனதில் தோன்றுகிற காரியங்களை நம்ம செய்ய போகக்கூடாது. அப்போ ஒருவேளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒருவேளை நாம் ஒரு இடத்துக்கு போக வேண்டும், இல்லை இந்த காரியங்களை செய்ய வேண்டும், இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, நான் செய்வது தவறா சரியா, இது வசனப்படி ரைட்டா என்று முடிவு எடுக்கிறதுக்கு வசனப்படிதான் நம்ம ஆலோசனை பண்ண வேண்டும். ஏன்னா ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு காரியத்தை செய்யும் போது, சபைக்கும் சரி அவங்க செய்யும் போது அவங்க எல்லாருமே கூடி ஒன்றாக ஆலோசனை செய்து முடிவு எடுக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தான் அவங்க எல்லாமே செய்யறாங்க. அப்ப அவங்க சொந்த காரியங்களை முடிவு எடுக்காம அவங்க எல்லாரும் கூடி ஆலோசனை செய்து இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா என்று பிறகுதான் முடிவு எடுத்தாங்க. ஏன்னா இந்த ஆலோசனை என்பது அவரிடம்தான் இருக்குது. அப்ப நாம இன்னைக்கு சபையிலும் சரி, இல்லை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டுமா, இது கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று விசாரித்து செய்வதுதான் நலம். அப்போ இந்த ஆலோசனை என்பது அவரிடத்தில் உண்டு. அவருக்குத்தான் ஆலோசனை புத்தியும் உண்டு. அப்போ இந்த புத்தி, ஞானம், வல்லமை எல்லாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டுதான் நாம் ஆலோசனைப்படி நாம் நடப்பது நமக்கு நலமா இருக்கும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:14 வாசிக்கலாம். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. ஆமேன். ஆமேன். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. அப்படின்னாக்கா நாம இன்னைக்கு ஞானமாய் நடக்க வேண்டும் என்றால், ஏன்னா இன்னைக்கு உலகம் வஞ்சக உலகம். வஞ்சிக்கிறவன் உலகத்தில் இருக்கிறான், அவன் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். அதனால இந்த வஞ்சலை சிக்கி கொள்ளாதபடிக்கு நாம் ஞானமா நடப்பதற்கு அவருடைய ஞானமும் அவருடைய வல்லமையும் அவருடைய ஆலோசனையும் நமக்கு மிக மிக அவசியமா இருக்குது. அப்போ நாம நடக்கிற பாதையில அந்த வழியில தப்பி போகாதபடிக்கு நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை என்பது மிகவும் அவசியம். அப்போ ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையகளே, நானே புத்தி, வல்லமை என்னுடையன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்போ நாம் கர்த்தரிடத்துல அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆலோசனைப்படி நடந்தால் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த வஞ்சனை சிக்கி கொள்ளாமல் நாம் தேவனுடைய பாதையிலே சரியான வழி நடக்க முடியும். அப்போ நமக்கு ஆலோசனை என்பது மனுஷனிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்துல ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்வது அவசியம். ஒருவேளை நம்முடைய காரியங்களை நாம் இந்த காரியங்கள் செய்ய வேண்டுமா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருகை மிகவும் சமீபம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்தில் நாம் இந்த காரியம் செய்யலாமா? ஒருவேளை நாம் வீடு கட்ட வேண்டும், அது சரியா, இல்ல கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, அல்லது நான் இந்த பட்டணத்துக்கு போவது சரியா? அப்ப நானே ஒரு முடிவு எடுக்காமல் கர்த்தரிடத்தில் விசாரித்து
ஆலோசனை பெற்று நாம் செய்தால் கண்டிப்பா அது சமாதானமா இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் உண்டு, அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி முன்றே இயேசு இந்த பூமியில வெளிப்படுத்துக்கு முன்பாக 500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவருடைய பிறப்பை குறித்து வெளிப்படுத்தினவன் ஏசாயா. அவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி கூறுகிறான் பார்ப்பான். ஏசாயா 9:6 வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசி முன்பே முன் குறித்த அந்த தீர்க்கதரிசனம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட போகிறார். ஆனா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாராம்? அவருடைய நாமம் அதிசயமானவராம். நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யார் அந்த குமாரன்? இயேசு கிறிஸ்து தான். அப்போ கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர் மாத்திரமல்ல, அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அப்போ நித்திய பிதாவா இருக்கிறதும் சமாதான பிரபுவா இருக்கிறதும் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆலோசனை கர்த்தர். அவர் வெளிப்பட்டார் மாம்சத்துல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் இருக்கும்போது பூமியில அவர் சுற்றி திரிந்து நன்மை செய்யும் போது அவர் அநேக ஆலோசனை கொடுத்தார், 1 2 அல்ல. அப்ப அந்த ஜனங்கள் மத்தியில அவர் பேசும்போது நிறைய ஆலோசனை கொடுத்தார். அது ஒரு சில விஷயங்கள் நாம் பின்பு ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். சங்கீதம் 32, 8, 9 வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடி வாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஆமேன். பாருங்க, இதுல 2 வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஏன்னா 2 வசனம் முக்கியமானது, ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஏன்னா நாம நடக்க வேண்டிய வழி சரிதானா இல்லையா என்பது நமக்கு அறியாதனால கர்த்தரே நமக்கு ஆலோசனை கொடுத்து நாம் எந்த வழி நடக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுவதும் அவர்தான். அதே போல ஆலோசனை கொடுப்பதும் அவர்தான். அப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்குமா? வாரினால் கடிவாளத்தினாலும் வாய்க்கட்டால் வழிய உன் கிட்டு சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலும் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த குதிரைக்கு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்த குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்க. புத்தி இல்லாத குதிரை. ஏன்னா புத்தி இல்லாத குதிரை ஏன் இந்த வசனம் சொல்லப்படுதுனாக்கா, குதிரைக்கு இந்த வழியில தான் சரியா நடக்கணும்னு சொல்லி கவனம் இல்லாம அந்த கண்கள் வடபக்கம் இடது பக்கம் பார்க்கும்போது அது திசை திரும்பி விடும். அதனால குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்பாங்க. அந்த கண்ணை மூடி அது நேரான வழியில் நடக்கும்படி குதிரைக்கு கடிவாளம் இருக்கும். கோவேறு கழுதை போலும் இருக்க வேண்டாம் சொல்ற ஆண்டவர். ஏன்னா வாரினாலும் கடிவாளம் வாய்க்கட்டால் வழிய, இந்த வாய் கூட கட்டப்பட வேண்டும். ஏன்னா அந்த வாயினாலதான் வம்பு புத்தின பேச்சும் வருது இல்லையா? அதுக்கும் கடிவாளம் போடுறது போலவே, அப்ப நாம சரியான வழி நடப்பதற்கு கடிவாளம் அவசியம். ஏன்னா குதிரைக்கு தான் கண்களுக்கு கடிவாளம் போட்டு அது நேரா நடக்கும்படி பார்த்து கவனம் சிதறி போகாதபடிக்கு அது நேரா நடக்கும்படி குதிரைக்கு தேவை இல்லையா? அதே போலதான் அப்ப நாம் சரியான பாதை நடப்பதற்கு கர்த்தர் தான் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறாரு. அப்ப நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப நாம் எந்த வழியில் நடக்கும்? ஏன்னா பூமியில இன்னைக்கு பாவம் பெருத்து இருக்கிறது. 1, ரட்சிப்புக்கு ஏதுவான வழி உண்டு. 2வது, அதாவது அழிவிற்கு செல்லுகிற ஒரு பாதை. இந்த உலகம் அதுலதான் போகிறது. தேவனை அறியாம தேவனை விட்டு விலகி பாவத்தில் போகிற பாதை இன்னைக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆனா நீதியின் பாதையில் நடப்பார்கள் கொஞ்சம் பேரை தான் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தரா இருந்தாருங்க, நாம் எந்த வழி நடக்க வேண்டும், சரியான வழியில் நடப்பதற்கு அவரே நம்ம நடத்துவாராம். அவரே நமக்கு போதிப்பார். ஏன்னா அவர் தான் நல்ல போதகர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கூறுகிறார். வாசிகளை இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தை, அதாவது அது சத்தியம் ஜீவனும் உள்ள வார்த்தை அல்லவா? ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார், அவர் சகலத்தையும் குறித்து நமக்கு போதிப்பாராம். வாசிகளை 1 யோவான் 2:27.
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். ஆமேன். இயேசு கிறிஸ்து தான் நல்ல போதகர். அவர் நமக்குள்ள இன்னைக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்போ நமக்கு போதிக்கிறது யாரு இன்னைக்கு? நமக்கு ஆவியானவர் தான் வேதத்தின் மூலமாக நமக்கு போதிக்கிறார். அப்போ அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்குது. அப்போ சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார். சகலத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு போதிக்கிறது அவர்தான். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்தார். அவர்தான் நமக்கு எல்லாமே தெளிவுபடுத்தி வருங்காரியங்கள் நினைப்பூட்டி அவர் இந்த பொல்லாத உலகத்தில் தப்பி நீதியின் பாதை நடப்பதற்கு அவர்தான் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார். அப்போ அது சத்தியமுள்ள வார்த்தை, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீங்க. அப்போ அவருக்குள் நிலைத்திருப்பதற்கு ஹோலி ஸ்பிரிட் நமக்கு அவசியம். அவர்தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு ஆங்கிலத்துல, ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். அப்ப நமக்கு ஆலோசனை கொடுக்கிற அந்த அருமையான அந்த ஆலோசனை கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தான் ஆவியானவரா இன்னைக்கு நமக்குள்ள வசிக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 16:7 வாசிக்கலாம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆமென். ஆமேன். தாவீது சொல்றான். ஏன்னா தாவீது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குணம் இருந்தது அவனுக்கு. அதனாலதான் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் தாவீதை குறித்து. தாவீது என் இதயத்துக்கு ஏற்றமானவன் என்று. ஏன்னா கர்த்தர் என்னென்னால் நினைக்கிறாரோ அதை அவன் செய்து முடித்தானாம். ஏன்னா தாவீது எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவன் கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்று விசாரித்து அதன்படிதான் அவன் நடக்குவானாம். அவனுக்கு நல்லாவே தெரியும். அதான் அவன் சொல்றான் பாருங்க ஒரு வார்த்தையை, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். ஏன்னா தாவீதுக்கு எல்லா விதமான ஆலோசனையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு. அதனாலதான் தாவீது கர்த்தரை எருக பற்றி கொண்டு அந்த ஆலோசனைக்காக காத்திருந்தான். பெற்றுக்கொண்டுதான் அந்த காரியங்களை வாய்க்க செய்வான். அப்போ ரா காலத்துல என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்போ அந்த ஆலோசனை கர்த்தர் பெற்றுக்கொண்டு அவன் சொல்றான், ரா காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அந்த ஆலோசனை என்ன பண்ணுமா? அவனுக்கு உணர்வை கொடுக்கும் சொல்றான் அவன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆமேன். பாருங்க, தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனாலதான் இங்க பாருங்க, பின்பு அவர் அவனை தள்ளி, யாரு தள்ளி? சவுல் ராஜாவை தள்ளி விட்டார் ஆண்டவர். ஏன்னா சவுல் ராஜாவை இந்த ஜனங்கள் கேட்டாங்க. எனக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதே இந்த ஜனங்கள் தான். கர்த்தர் ராஜாதி ராஜாவா இருக்க இந்த ஜனங்கள் எனக்கு ஒரு ராஜா வேணும் கேட்டதே இந்த ஜனங்கள். அது ஒரு பாவமா இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் சவுல ராஜாவாக ஏற்படுத்தினார். அவர் தான் ஏற்படுத்தினார். ஆனா ஆரம்பத்துல சவுல் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்த சவுல், அந்த ராஜா என்ன பண்ணா, போக போக தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டு தன் சுய இச்சையின்படி அவன் தன் ஆலோசனை பண்ணி விழுந்து போனான் என்று நாம் பார்க்க முடியும். அதனாலதான் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் செய்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை தள்ளி விட்டார். தள்ளி விட்டு பிறகு தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். அப்போ அந்த தாவீது எப்படிப்பட்டனா இருந்தான்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் சொல்றாரு, சாட்சி கொடுக்குறாரு, தாவீது என் இதயத்துக்கு ஏற்றமானவனாக கண்டேன். ஏன்னா எனக்கு சித்தமான எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செய்து முடித்தவன் யார்? தாவீது தான். அதனாலதான் அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிப்பான் அவன். ஆனா அந்த ஆலோசனையை பத்தி சொல்றாம 1, 2 இல்ல, எத்தனை ஆலோசனையா வாசிக்கலாம். சங்கீதம் 139, 17, 18. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். அமேன். அமேன். பாருங்க, அவன் சொல்றான், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அது எவ்வளவு அருமையான ஆலோசனை நம்முடைய ஆலோசனை சொல்லி தாவீது சொல்றான். அது 1, 2 அல்ல, அவைகள்
தொகை எவ்வளவு அதிகம், அது எவ்வளவா? அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகம். இந்த கடல் மண்ணை பார்த்தீங்கன்னா அது என்ன முடியுமா? ஒருவரும் எண்ண முடியாது. நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? ஒருவரும் எண்ண முடியாது. அதாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆபிரகாமை ஆசீர்வதித்து என்ன சொல்றாரு? உன் சந்ததி கடல் மண்ணை போல இருக்கும். அது மாத்திரமல்ல, நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமா எண்ணு, அது போலதான் உன் சந்ததி இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஏன்னா நட்சத்திரங்களை ஒருவரும் எண்ண முடியாது, மணலை கூட யாருமே எண்ண முடியாது. அப்ப தாவீது சொல்றான், அதே போலதான் கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்குதான்? அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமா இருக்குது. மணலை விட அதிகம், மணலை எண்ண முடியாதா? அப்போ ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்குதா? அது அதிகமா இருக்குது இல்லையா? அப்போ நான் விழிக்கும் போது இன்னும் உன் மண்டையில இருக்கிறேன். எதற்காக? அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்காக. அப்ப தாவீது அதிகாலையிலே என்ன பண்ணுவான்? கர்த்தரை தேடுவான். கர்த்தரது ஜெபித்து ஆலோசனை பெற்றுக்கொண்டுதான் ஒவ்வொரு காரியத்தை செய்வான். தாவீது பாருங்க, அவன் ஒரு யுத்தத்துக்கு போவதுக்கு முன்பாக கர்த்தர்கிட்ட தான் ஆலோசனை கேட்பான். நான் போகட்டுமா வேணாமா இந்த யுத்தத்துக்குன்னு கேட்டு விசாரித்து தான் அவன் ஒவ்வொரு காரியம் செய்வானா. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். ஆமீன். இந்த மோவாபியர்கள் என்ன பண்றாங்க? தாவீது இல்லாத சமயத்துல அந்த நகரத்தை சூறையாடி இந்த அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்க? ஸ்திரீகளையும் சிறுவர்களையும் பெரியவர்களையும் எல்லாத்தையும் பிடிச்சுன்னு போயிடுறாங்க. பிறகு தாவீது பாக்குறான், தன் 2 மனைவியும் காணோம். தாவீதுடைய 2 மனைவியும் பிடிச்சுன்னு போயிடுறாங்க அமலேக்கியர்கள். அவன் மனம் கசந்து அழுந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றான். விண்ணப்பம் பண்ணி கேட்கும் போது அவன் ஆண்டவர்கிட்ட பாருங்க, அவன் உடனே தீர்மானம் பண்ணல. நான் பின்தொடர்ந்து போய் அவங்களை பிடிக்கிறேன்னு சொல்லி முடிவு எடுக்காம, நல்லா பாருங்க, அவன் கேட்கிறான். தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அவன் கேட்கறான் கர்த்தர்கிட்ட, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அவனை பின்தொடர்ந்து நான் பிடித்து கொள்ளட்டுமா? அது பிடிப்பேனோ என்று கேட்டான். யாருக்கிட்ட? மனுஷன்கிட்ட இல்ல, கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறான். நான் போகட்டும் ஆண்டவரே, அவனை போய் பிடித்து எல்லாத்தையும் திருப்பி கொள்ளட்டுமான்னு கேட்கும் போது அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர் சொன்ன பிறகுதான் அவன் போறான். போன பிறகு அதே போலதான் அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நிறைவேறுது. வாசிங்க 18ஆம் வசனத்தை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். பாருங்க, அவன் முதல்ல விசாரிக்கிறான் கர்த்தர்கிட்ட, போ எல்லாத்தையும் பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை கேட்டுதான் பிறகு அவன் போறான் தாவீது. ஆனா ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள என்ன உணர்வு இருக்கும்? ஐயோ, என்னுடைய பொருட்கள் மனைவி எல்லாம் பிடிச்சு போயிட்டாங்கன்னு உடனே என்ன பண்ணுவான்? போய் பின்தொடர்ந்து அவங்க பிடிக்கிறதா முயற்சி செய்வான், எதுவுமே யோசிக்க மாட்டான். ஆனா தாவீது அப்படி யோசிக்காம முதல்ல அழுது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி அவன்கிட்ட கேட்டு, ஆண்டவரை நான் போகட்டுமா, அவனை பிடித்து திருப்பி கொள்ளட்டுமா கேட்ட பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு போன்னு சொல்றாரு. பிறகுதான் அவன் போறான். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இவங்க என் எழுத்துக்கு ஏற்றமானவன் ஆண்டவர் சொல்றாரு. போன பிறகு என்ன நடக்குது? பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அப்போ தாவீது கர்த்தரை விசாரித்து அந்த காரியம் செய்யும் போது அதுல 100% வெற்றி உண்டு. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 11:14 வாசிக்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆமென். ஆமீன். ஒரு இடத்துல ஆலோசனை இல்லைன்னா என்ன நடக்கும்? ஜனங்களும் விழுந்து போவாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல அதாவது தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஏன்னா தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியமும் வெளிப்படுத்தாம ஆண்டவர் செய்ய மாட்டாரு. அதனாலதான் ஒரு தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் எல்லாரையும் எச்சரித்து அந்த ஜனங்களை கண்டித்து வரப்போற அழிகளை எச்சரிக்கும்படி கர்த்தர் தீர்க்கதரிசிகளை வைத்து இருந்தார். அப்போ அந்த தீர்க்கதரிசி மூலமா ஆலோசனை பெற்றுக்கொண்டுதான் என்ன பண்ணுவாங்க? ஜனங்களை காரியங்களை செய்வாங்க எல்லாமே. அப்போ ஆலோசனை இல்லாத சமயத்துல என்ன நடக்கும்? ஜனங்கள் விழுந்து போவாங்க இல்லையா? அதனாலதான் ஆலோசனை கொடுக்கும்படி என்ன பண்ணாரு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி இருந்தார். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தீர்க்கதரிசி. ஒரு மனுஷனை தேடி போக கூடாது இன்னைக்கு. அப்போ வேதம் தான் நமக்கு தீர்க்க தரிசனம். அப்போ ஒரு மனுஷனை தேடக்கூடாது. அப்ப நம்ம ஆலோசனைக்கு தேட வேண்டாம் என்றால் இன்று ஒரு மனுஷனை அல்ல, கர்த்தரை மட்டுமே நாம தேட வேண்டும். வசனம் மட்டும் தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா வசனத்தை இந்த வசனம் எப்படிப்பட்டதா இருக்குது? நமக்கு ஒரு ட்ரெஷர் மேப் மாதிரி. நம்ம எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் நாம் விசாரிக்க வேண்டியது மனுஷனே அல்ல,
கர்த்தர் மட்டும் தான் விசாரிக்க வேண்டும். ஏன்னா ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாயிருக்கும். அப்போ அநேக ஆலோசனைக்காரர் அப்படின்னாக்கா ஒரு மனுஷன் அல்ல, ஒரு ஆலோசனைக்காரன் அல்ல, அநேகர். அப்ப 2-3 பேர் ஆலோசனை கொடுக்கறதுக்கு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், திட்டம் காரியம் வாய்க்க செய்யும். ஏன்னா அப்போஸ்தலர்கள் கூடி இருக்கும்போது அங்க மூப்பர்களா இருந்தாங்க எருசலேம் பட்டணத்துல. அங்கெல்லாம் கூடி இருக்கும்போது ஒரு மூப்பன் அல்ல, மூப்பர்கள் சொல்லப்பட்டிருக்கும் போது ஒருமையில் அல்ல பன்மையில் சொல்லப்பட்டு இருந்தது இல்லையா. அப்போ 2-3 பேர் இருக்கும்போது விசாரித்து சபையில இந்த காரியங்களை செய்யலாம்னு தீர்மானம் பண்ணாங்க. அப்போ அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் உண்டானால் அங்கு சுகம் உண்டாகும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 15:22. ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆமென். பாருங்க, ஆலோசனை இல்லாமையினால் எண்ணங்கள் என்ன பண்ணுவாமா, சித்தியாமற் போகும். ஆனா ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் என்ன நடக்குமா, அவைகள் உறுதிப்படும். அப்போ ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தா என்ன நடக்குமா, இருந்தாக்கா அவைகள் உறுதிப்படும். அப்போ நம்ம ஒரு திட்டம் செய்து இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் 2-3 பேர் ஆலோசனை பண்ணும்போது, இன்னைக்கு சபையில கூட என்ன பண்றாங்க, ஒருத்தர் இந்த முடிவு எடுக்கிறது இல்ல. அப்போ மூப்பர்கள் சேர்ந்து 2-3 பேர் இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, இந்த காரியங்களை நம்ம செய்யலாமா வேணாமான்னு சொல்லி அவங்க விசாரித்து ஒவ்வொரு காரியம் செய்வார்கள். தன்னெச்சையா யாருமே முடிவு எடுக்கிறது இல்ல. அப்போ ஆலோசனைக்காரர் அதிகமா இருந்தாங்க, அந்த காரியங்கள் வாய்க்க செய்வார் கர்த்தர். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலருக்கு செய்த அந்த காரியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர் 15:28-29 வாசிங்க. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். ஆமென். இந்த கடிதம் பேதுரு எழுதுறதுக்கு முன்பாக அங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த அதிகாரத்துல அந்த யூதாவில் வந்த சில யூதர்கள், இவங்க எப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற யூதர்கள். இவங்க இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழேயே இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு தவறான உபதேசம் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்கள் மோசேயினுடைய முறையின்படி விருத்தசேதனம் பண்ண வேண்டும், அப்படி பண்ணலனாக்கா ரட்சிக்கப்பட மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு உபதேசம் பண்றாங்க. அங்க பண்ண பிறகு அங்க ஒரு தர்க்கம் உண்டாகுது. அங்க பாத்தீங்கன்னாக்கா பவுலு பர்னாபா இருக்கிறாங்க. பவுலு பர்னாபா இவங்க மத்தியில, அந்த யூதர்கள் மத்தியில ஒரு பெரிய மிகுந்த வாக்குவாதம் உண்டாகுது. வாக்குவாதம் உண்டான பிடனே இந்த அப்போஸ்தலர் கூடி ஆலோசனை பண்றாங்க. பண்ண பிறகு, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு போலதான் இன்னைக்கு நடக்குது இல்லையா. இன்னைக்கு சில பேர் என்ன பண்றாங்க, அதாவது பழைய ஏற்பாட்டின் காரியங்களை நிறைவேற்ற வேண்டும், அதாவது நியாயப்பிரமாணப்படி நடக்க வேண்டும் சொல்லி சில பேர் வற்புறுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு சபைகள் எல்லாமே 90% சபைகள் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, எல்லாமே தேர் அண்டர் லா. அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இன்னும் இருக்கிறாங்க. அதாவது ஆசாரியன் இருக்கிறான்ப்பா, அதே போல தசமபாகம் காணிக்கை, இது எல்லாமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்குது இல்லையா. அப்ப இதெல்லாம் கடைப்பிடிக்குன்னு சொல்லி இன்னைக்கு வற்புறுத்துற ஒரு கூட்டமே இருக்குது. அதே போலதான் யூதர்களும் அப்படி இருந்தாங்க. சில பேர் அங்க வற்புறுத்துறாங்க, நீங்க மோசேயின் கட்டளைப்படி நடக்க வேண்டும், நியாயப்பிரமாணப்படி, இல்லாவிட்டா ரட்சிக்கப்பட மாட்டேங்குன்னு சொல்லி அவங்களை வற்புறுத்துறாங்க. பிறகு தர்க்கம் உண்டாகுது, வாக்குவாதம் உண்டாகுது. பிறகு அப்போஸ்தலர்லாம் பேதுருலாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, பவுலு பர்னாபா சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. பண்ண பிறகு கடைசியில அவங்க எதை முக்கியமா வெளிப்படுத்துறாங்க பாருங்க. 28-29 வாசிக்கும் போது நீங்க நல்லாவே கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா, அவன் சொல்றாரு, எது சொல்றாரு பாத்தீங்கன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களும், 2வது ரத்தத்திற்கும் நெருங்குண்ட செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகள் எல்லாம் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாதிருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டது என்று தீர்மானம் பண்றாங்க. அப்போ அங்க ஆலோசனை எல்லாம் சேர்ந்து அவங்க பண்ண பிறகுதான் இது அவங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இது. அப்ப எதை விலக்கி இருக்கணுமா, விக்கிரகங்கள், அந்த ரத்தத்திற்கும் நெருங்குண்ட செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப அவசியமான இவைகள் எல்லாம் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாம இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டது. ஏன்னா அவங்க என்ன சுமத்தினாங்க, நுகத்தை. எப்படிப்பட்ட நுகம் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது விருத்தசேதனம் பண்ண சொல்லி அவங்க மேல நுகத்தை வச்சாங்க. அதனாலதான் பேதுரு சொல்றான் பாருங்க, இது தவிர வேற ஒன்று சுமத்த கூடாது, இது நலமா கண்டது,
இவருக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும், சுகமாய் இருப்பீர்கள் என்று எழுதினார். அப்போ இங்க ஆலோசனை பண்றது சரியான்னு பார்த்தா சரிதான் இல்லையா? அப்போ அங்க வந்து யூதர் வந்து கலகம் பண்றாங்க. கலகம் பண்ணும்போது இங்க வந்து அப்போஸ்தலர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து தீர்மானம் பண்ணி இது பரிசுத்தாவிக்கு நலமா கண்டது தீர்மானம் பண்ணி பிறகு எழுதுறாங்க. அப்போ இங்க ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியம். அப்ப இது யாருடைய ஆலோசனை பார்த்தீங்கன்னாக்கா பரிசுத்தாவுடைய ஆலோசனைப்படி இவங்க செய்யறாங்க. பிறகு பேதுரு வந்து பிரசங்கம் பண்றான். வாசிக்கலாம். அடுத்தது மூடனை பத்தி ஒரு வசனம் ஆண்டவர் சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம். யார மூடன் சொல்றான்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆமென். ஆமென். யார் ஞானம் உள்ளவனா? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும் போது அதுக்கு செவி கொடுத்தால், வசன நிமித்தமாக கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அதுக்கு செவி கொடுத்தால் அவன் தான் ஞானம் உள்ளவன். ஆனா வசனத்துக்கு தள்ளி விட்டு இதை கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி விட்டு ஒரு மனுஷனுடைய பேச்சு கேட்டா வசனம் சொல்லுது மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். அப்போ செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் எப்படிப்பட்டனா இருப்பான்? அவன் செய்யறதுதான் சரின்னு நினைப்பான். அவன் எண்ணத்துல என்ன தோன்றதோ அது சரின்னு நினைப்பான். ஆனா ஞானவன் எப்படிப்பட்டனா இருப்பான்? கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அது செவி கொடுத்து அதுக்கு அதன்படி செய்கிறோம்னா ஞானம் உள்ளவன் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். பிரசங்கி 4:13 வாசிக்கலாம். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனும் ஆகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியும் ஆகிய இளைஞனே வாசி. ஆமென். ஆமென். மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும் சொல்லி வாஸ்தவம். ஏன்னா அவனுக்குள்ள அந்த பெருமை இருப்பதுனாலதான் அதுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆனா தான் என்ன நினைக்கிறனா அது சரின்னு நினைப்பான். அதே போலதான் இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமா இருக்கிற ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. அப்ப ஞானமா இருக்கிற அந்த இளைஞனே பெட்டர் இல்லையா? ஏன்னா அவன் ஆலோசனை கேட்பான். ஆனா ஆலோசனை கேட்காத ராஜா எப்படிப்பட்டான்? அவனுக்குள்ள வந்து பெருமை இருப்பதுனால அவன் ஆலோசனை கேட்க மாட்டான். அப்ப யார் பெட்டரான்? ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. இவன் ஞானத்தை ஞானப்படி ஆலோசனை பெற்றுக்கொண்டு செய்வான். அதனாலதான் இந்த ஏழையும் ஞானியமாகிய இளைஞனே வாசிச்சார். ஆனா எதுல எளிமையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. மத்தேயு 5:3 வாசிங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஆமென். ஏழையும் ஞானியமாகிய இளைஞனே வாசி. அவன் எப்படிப்பட்டா இருப்பான்? ஏன்னா அவன் வந்து ஆவியில எளிமையுள்ளனா இருப்பான். அதனால ஆண்டவர் சொல்றாரு ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப நாம இன்னைக்கு ஆவியில எளிமையா இருந்தா நமக்குள்ள கீழ்ப்படுதல் இருக்கும், நமக்கு தாழ்மை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பரலோக ராஜன் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:20-21 வாசிக்கலாம். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆமென். ஆமீன். உன் அந்திய காலத்திலே என் டேஸ் கடைசி நாட்கள்ல நீ ஞானமுள்ளனா இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆலோசனை கேட்டு, அப்ப நாம வந்து அந்த என் டேஸ்ல நாம ஞானமுள்ளனா நடக்கும்படி எச்சரிக்கையோடு இருக்கும்படி இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அதான் சொல்றாரு இன்னைக்கு இல்லையா? நாம இந்த என் டேஸ்ல நாம வாழ்ற நாட்கள் கடைசி நாட்கள். அதனால இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதப்படி நடந்தால் நம்ம ஞானமுள்ளனா இருக்கிறதுக்கு கடைசி நாட்களை இன்னைக்கு ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதான் சொல்ற ஆண்டவர் உன் அந்திய காலத்திலே நீ ஞானமுள்ளனா இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். அப்ப இன்னைக்குதான் சமயம் அது. அப்ப வசன நிமித்தமா கர்த்தர் பேசும்போது அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்தால் நாம வந்து ஞானமா இருப்போம். ஏன்னா கடைசி நாட்கள்ல இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஆனா அந்த சமயத்துல நாம ஞானமா நடக்கிறதுக்கு இன்னைக்கு ஞானமா நடக்கணும்னாக்கா அப்ப நாம என்ன பண்ணோம்? ஆலோசனை கேட்க வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும். அப்ப கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை எல்லாம் வசனப்படிதான் இருக்க போகுது. அப்ப வேதத்தின் மூலமாக வருகிற ஆலோசனை பெற்றுக்கொண்டு அந்த புத்திமதியை ஏற்றுக்கொண்டு அப்படியே நடந்தால் நாம பிழைத்து தப்பித்து எச்சரிக்கையோடு இருப்போம். எப்போது? கடைசி நாட்கள், அதாவது அந்திய காலத்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ மனுஷனுடைய இரத்தின் எண்ணங்கள் அநேகமா இருக்குது இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமா இருக்கும். அதுக்கு கணக்கற்ற சிந்தனைகள் இருக்கும் இல்லையா? ஆனாலும் கர்த்தருடைய யோசனையும் நிலைநிற்கும். எது நிலைநிற்குமா? எண்டு வரைக்கும் எட்டர்னல். எது? கர்த்தருடைய ஆலோசனை. அப்போ எது நிலைநிற்குமா? அவருடைய ஆலோசனை இல்லையா? அப்ப அதை தான் தேட வேண்டும். அதை பெற்றுக்கொண்டு அப்படி நடந்தால்
நாம் இயேசப்பாவுடைய வருகைக்கு முன்பாக இந்த பூமியில வந்து வர ஆபத்துக்கு தப்பி நாம் விலகி இருப்போம். வாசிக்கலாம் எபேசியர் 1:11-12. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென். ஆமென். பாருங்க, பவுல் எழுதும்போது சொல்றான், மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம் இல்லையா? அவருடைய சித்தத்துக்கு ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம். ஏன்னா தீர்மானம் என்பது அவர் இன்னைக்கு வந்து முடிவெடுக்கிற தீர்மானம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அதாவது இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னே அவர் தீர்மானம் பண்ணி திட்டம் வைத்திருக்கிறார். அந்தந்த காலங்களில் அவர் நடப்பிக்கிறார். அவர் அதான் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் படியே நாங்கள் என்று பவுலும் சொல்றான் இல்லையா? நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, நாம எல்லாரும் முன்குறிக்கப்பட்டிருக்கோம். எப்போது? அவருடைய திட்டத்தின்படிதான், அவருடைய ஆலோசனை தக்கதாகத்தான் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவர் தீர்மானத்தின்படியே நம்மை முன்குறித்து இருக்கிறார். நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்ப நாம வந்து தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதனால? இன்னைக்கு ஆண்டவர் சூஸ் பண்ணிருக்கிறாரா? இல்ல, அவருடைய தீர்மானம் எப்போது? அவர் ஆலோசனைப்படிதான் முன்னமே தீர்மானம் பண்ணிருக்கிறாராம். அப்ப நாம என்ன தெரிந்து கொள்ளப்பட்டது இன்னைக்கு எடுக்க தீர்மானம் கிடையாது இது. ஆனா அன்றைய அவரு தீர்மானம் பண்ணிருக்கிறாரு. அப்ப இந்த மகன், என்னுடைய பிள்ளை வந்து எனக்கு செவி கொடுப்பான், நான் தெரிந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணது யாரு? அவர்தான். அவருடைய ஆலோசனைப்படிதான் அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறாராம் முன்னமே என்று எழுதி இருக்குது. வாசிக்கலாம் 2 பேதுரு 2:15-16. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. ஆமீன். இந்த பீலேயாம் என்று இவன் வந்து அதாவது ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான் இஸ்ரேல் மக்களுக்கு. ஆனா இவன் வந்து என்ன பண்றான்? இவனுக்குள்ள ஒரு பண ஆசை வந்து விட்டது. எதனால பாத்தீங்கன்னாக்கா, வசனம் சொல்லுது பாருங்க, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்தவன் யாரு? இந்த பேயோரின் குமாரனாகிய பீலேயாம். தப்பி நடந்தவன். எதனால் தப்பி நடந்தவன் பிறகு பார்க்கலாம். வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதியின் கூலியை விரும்பினான். அவன் என்ன தப்பு செஞ்சான்? அநீதியின் கூலை, லஞ்சம் வாங்க விரும்பினான் இல்லையா? அதாவது காசு, பண ஆசை அவனுக்குள்ள இருந்தது. அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். ஆனாலும் கூட என்ன பண்றான்? அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து என்னாகல 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம பார்க்கலாம். ஏன்னா பேசாத மிருகம் என்ன பண்ணுச்சு? மனுஷர் பேசாத பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. பீலேயாம ஆண்டவர் கொன்று போட்டு இருப்பாரு. அதனால அந்த கழுதை வாயை திறக்க வைக்கிறார் ஆண்டவர். அந்த விஷயத்த பார்க்கலாம், என்ன செஞ்சாவன்னு சொல்லிட்டு. என்னாகும் 22:12 வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட். அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். பாருங்க, இந்த பீலேயாம் என்ன பண்றாங்க? வஞ்சகமா வந்து பொருட்கள் கொடுத்து அவனை வந்து தன் பக்கம் இழுத்து கொள்ளும்படி அந்த மோவாபிய ராஜா என்ன பண்றான்? அதாவது பீலேயாமை கூப்பிட்டு, அதாவது நாங்க இவ்வளவு ஜனங்க இருக்கிறோம், ஆனா இஸ்ரேல் மக்களால நாங்க தோற்கப்பட்டு போவோம். அதனால ஒரு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் என்ன பண்றேன்? பீலேயாமை போய் சந்தித்து, அதாவது இந்த ஜனங்களை சபிக்கும்படி செஞ்சாக்கா இஸ்ரேல் மக்களை சபிக்கப்படும் போது நான் ஈஸியா அவங்களை வந்து என்ன பண்ணுவேன்? அவங்களை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற திட்டம் போட்டு மோவாப் ராஜா என்ன பண்றான்? பீலேயாம் கிட்ட போய் சொல்றான், நீ அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், நான் உனக்கு வெகுமதிகளை தருகிறேன்னு சொல்லி வஞ்சிக்கும் போது, அந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்க பாருங்க, அதை வாசிங்க. 22:12 ஒரு வாசிங்க. அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். ஆமீன். நல்லா கவனிங்க, இது கர்த்தர் தான் சொல்றாரு. நீ அவரோட போகவும் கூடாது, அந்த ஜனங்களை சபிக்கவும் கூடாது, வேண்டாம். ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அவன் வந்து சொந்த ஜனத்தையே சபிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றான். ஏன்னா எனக்கு காசு கிடைக்குதுவா அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளத்துல, ஒரு இச்சை வந்தது அவனுக்கு.
அப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ போகவும் கூடாதான் கூட அந்த ஜனங்களை போய் சபிக்க கூடாது. ஏன்னா அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? என் ஜனங்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபிக்கவும் கூடாது. அப்படி சொல்லும் போது என்ன பண்றான் அவன்? பிறகு போர்ல பிறகு என்ன பண்றான்? மறுபடியும் அந்த ராஜா மோவாபு, அந்த மோவாபு ராஜா என்ன பண்றான்? பிறகு கூப்பிடுறான் ஆட்களை அனுப்பி. பிறகு ஆண்டவர் வார்த்தை உண்டாகி ஆண்டவர் சொல்ல பிறகு எச்சரிக்கிறார், அதான் நீ போ, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நான் செய்ய வேண்டும், அதை மட்டும் தான் நீ பேச வேண்டும். அங்க கூப்பிடும் போது நீ அவங்களோட போ, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் பேச வேண்டும். வாசிக்கலாம் 20-22 அதே அதிகாரத்துல. இரவிலே தேவன் பீலேயாமின் இடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பீலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். ஆமென். பாருங்க, அதாவது ஆண்டவர் சொல்றாரு தெளிவா, அவங்க மறுபடியும் கூப்பிடும் போது நீ போ, ஆனா நான் சொன்னபடிதான் நீ பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ராத்திரி சொல்றாரு. மறுபடியும் அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவரோட போப்பா, ஆனா நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை. நீ போ, பரவாயில்ல, ஆனா போகும்போது நீ என்ன பேச வேண்டுமோ நான் உனக்கு சொல்றதா நீ பேச வேண்டும். அதான் சொல்றேன், நீ செய்ய வேண்டும் என்றார். என்னது? நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படிதான் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு தெளிவா ஆண்டவர் சொன்ன பிறகு கூட அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ஓ பரவாயில்லப்பா, ஆண்டவர் முதல்ல போவாதன்னு சொல்லிட்டாரு, இப்ப போன்னு சொல்றாரு, அதனால எனக்கு ஏதோ கிடைக்க போகுது அப்படின்ற இச்சையினால அவன் அது என்ன பண்ண, காலையிலே கழுதை எடுத்துன்னு போறான். கழுதை சேனையை கட்டி கொண்டு அதிகாலமே எழுந்து ஓடுறான். அதுலதான் அவனுக்கு ஆண்டவர் என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்தது. அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டானது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தர் தான் நிக்கிறார். அங்க தூதனா நிக்குது, அவன் கண்ணுக்கு தெரியல. அப்போ அந்த கழுதை கண்ணுக்கு நல்லாவே தெரியுது, விலகி போகுது. ஆனா என்ன பண்றான்? அந்த கழுதைய அடிக்கிறான் 2 தடம் 3 தடம். பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு? கழுதை வாயை திறக்கிறாரு. கழுதை பேச ஆரம்பிக்கிறது. அப்பவும் அவன் அவன் உணரவே இல்லை. பிறகு என்ன பண்றான்? தூதன் அங்க நிக்கிறான். தூதன் அவன் நிக்கிறத அவன் கண்ணுக்கே தெரியல. பிறகு என்ன பண்றாரு? கண்ணை திறக்கும் போதுதான் தெரியுது. பிறகு மனஸ்தாபப்படுறான், ஐயோ நான் தப்பு செய்து விட்டேன். அப்போ அங்க தப்பு செய்தன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போது அதுல 22ஆம் அதிகாரத்துல 28, 29 அது 2 மட்டும் வாசிங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் நமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரிகாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டய மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். ஆமீன். ஆமீன். 3 தடம் கழுதைக்கு நல்லாவே தெரியுது. அது போகாம விலகி போகுது. ஆனா அவனுக்கு அது உணர்வே இல்லை. பிறகு என்ன பண்றாரு ஆண்டவர்? அவன் அவன் கண்ணை திறக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த கழுதின் வாயை கூட திறக்கிறாரு. உடனே கர்த்தர் கழுதின் வாயை திறந்த பிறகு அது பீலேயாமை பார்த்து சொல்லுது, நீர் என்னை இப்போது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்று கழுதையை பேச ஆரம்பிக்கிறது. அப்போது பீலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாயா? என் கையில் ஒரு பட்டயம் இருந்தால் இப்போதே உன்னை கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி கழுதையை பார்த்து சொல்றான். பிறகுதான் அவன் கண் திறக்கப்படுது. அப்போது கர்த்தர் என்ன சொல்றாரு? கண்கள் திறந்த பிறகு வழியில நின்று ஒரு உருவின பட்டயத்துடைய நிற்கிற அந்த தூதனை பார்க்கும் போது அவன் கண்டு என்ன பண்றான்? தலை குனிந்து குப்புறம் விழுந்து பணிந்து கொள்ள. அப்பதான் அவன் கண் திறக்கப்பட்டது. ஐயோ நான் தப்பு செய்து விட்டேனே. கழுதைக்கு தெரியுது, ஆனா அவனுக்கு உணர்வு இல்லை. ஆனா முன்னமே கர்த்தர் ஆலோசனை கொடுத்து அவன் மனசுலயே வரல. பிறகுதான் அவன் யோசிக்கிறான். அப்ப கர்த்தருடைய தூதனா சொல்றாரு பாருங்க ஒரு வார்த்தை, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாறாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் வழி எப்படி இருக்குது? மாறுபாடா இருந்ததினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இன்று 3 தரம் எனக்கு விலகி போயிற்று. எனக்கு விலகாமல் இருந்திருந்தால் இப்போது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன்.
ஒருவேளை கழுதை விலகாம இருந்திருந்தாக்கா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொன்று விட்டு இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாரு, அதை கேட்கவே இல்லை, மீறி நடக்கிறான். பிறகு எச்சரிக்கும் போது அவன் கேட்கவே இல்லை. அப்ப கழுதையினாலதான் அவன் உயிர் பிழைத்து கொண்டான் இல்லையா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்குற சில நேரங்களை இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது, அப்போ சில நேரங்கள்ல அதை தவறி விட்டு அதை உதறி விட்டு நம்ம என்னப்படி போனா நமக்கு ஆபத்து வரும் கண்டிப்பா இல்லையா? வாசிக்கலாம். சங்கீதம் 119:24 வாசிக்கலாம். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. தாவீது சொல்றான், உம்முடைய சாட்சிகள், இந்த தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குதா? எனக்கு இன்பமா இருக்குது. அப்போ இந்த வசனம் ஒவ்வொன்றும் இன்னைக்கு வாசிக்கும் போது நமக்கு இன்பமா இருக்குதா? அது அதிகமா வாசிக்கணும்ன்ற ஒரு ஆசை வருகிறதா? அது கேட்கணும்ன்ற விருப்பம் இருக்குதா? அது இருப்பதுதான் நலம். அதான் தாவீது சொல்ற, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமா இருக்குது மாத்திரமல்ல, என் ஆலோசனைக்காரமா இருக்குது. அப்ப எனக்கு ஆலோசனை கொடுக்கறது யாரு? கர்த்தர் தான். அப்ப இந்த வசனம் தான் எனக்கு ஆலோசனை. அதான் தாவீது சொல்றான். வாசிக்கலாம். இந்த நீதிமான் யாரு? அவன் எப்படிப்பட்டனா இருப்பான்? வாசிக்கலாம். சங்கீதம் 1:1-3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அமேன். ஆமீன். பாருங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாம, எதுலயா? துன்மார்க்கன வழிகளை அவனுடைய ஆலோசனை நான் நடக்காம இருக்கிறவன், அதே போல பாவிகளுடைய வழியில நிற்காம இருப்பான். பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராம, ஆனா என்ன செய்வான்? அவன் கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருப்பான். பிரியமா இருக்கிறது மாத்திரமல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவன் தான் நீதிமான் இல்லையா? ஆனா நீதிமான் எப்பவுமே துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடக்கவே மாட்டான். நடக்கிறது மாத்திரமல்ல, அவன் கூட உட்காரவே மாட்டான், அந்த இடத்துல இருக்கவே மாட்டான், விலகி இருப்பான். அவன் தான் நீதிமான். ஏன்னா அவன் எப்படிப்பட்டனா இருப்பான் நீதிமானு? அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்டதான் நீதிமான். ஏன்னா இவன் பாவிகளோட வழியில போகவே மாட்டான், நிற்கவும் மாட்டான். பரியாசக்காரரை விட்டு விலகி இருப்பான். அவன் துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்கவே மாட்டான், நடக்கவே மாட்டான். அதன்படி அவன் கர்த்தருடைய ஆலோசனை படிதான் நடப்பான். அவன் தான் நீதிமான். வாசிக்கலாம். ஓசியா 4:12-13 வாசிக்கலாம். என் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழித்தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரமார்க்கம் போனார்கள். அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். இதன் நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள் விபச்சாரமும் செய்கிறார்கள். ஆமேன். ஆமேன். பாருங்க, இந்த ஜனங்கள் தேவனை அறிந்திருந்தும் கூட என்ன பண்றாங்க? தேவனை விட்டு விலகி அவருடைய ஆலோசனை விட்டு சிலைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிலைகளை வார்ப்பிக்கப்பட்ட சிலைகளை வைத்து விட்டு அதுகிட்டப்படி ஆலோசனை கேட்கறாங்களாம். அவங்க செய்ய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, என் ஜனங்கள் யாரு? அதே ஜனங்கள் தான், தன்னை சொந்த ஜனங்கள் தான், இஸ்ரேல் மக்கள். அந்த யூத ஜனம் என்ன பண்றாங்க? அந்த ஜனங்கள் கட்டை இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அப்ப தேவன் ஒருவர் இருந்தும் கூட, வானத்தம் பூமி படத்தை சிருஷ்டிக்கத்தை இருக்கிறாரு, அவங்க கண்ணால அற்புதங்களை பாக்குறாங்க. அப்போ கூட என்ன பண்றாங்க? கர்த்தரை விட்டு விலகி என்ன பண்றாங்க? கட்டை இடத்தில் ஆலோசனை கேட்டார்கள். அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். அப்ப வேசித்தன ஆவி அவரை வழி தப்பி திரிய பண்ணிற்று. எதனால வேசித்தன ஆவி எதனால வழி தப்பி திரிய பண்ணிற்று? ஏன்னா இவங்க கர்த்தரை விட்டு ஆலோசனை யார்கிட்ட கேட்டாங்க? கல்லுகிட்ட கேட்கறாங்க, மரங்கிட்ட கேட்கறாங்க. கட்டை இடத்தில் கேட்டு ஆலோசனை கேட்டார்கள் இவர்கள். அப்ப அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்பட்டிராம சோரமாகப்பட்டு போனார்கள். அப்ப இந்த காரியம் செய்தனாலதான் அங்க என்னைக்கு கர்த்தரை விட்டு ஆலோசனை பேசக்கூட தெய்வங்கிட்ட கேட்கறாங்களோ அவங்க சோரமாக்கப்பட்டார்கள். அவர்கள் மலை உச்சியிலே பலி இட்டார்கள். அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, மலை உச்சியில் என்ன பண்ண பலி இட்டார்கள். மேடுகளிலே கர்வாங்க மரங்களை கீழே
புன்னை மரங்கள் இருந்தது, அரச மரம் இருந்தது. அது கீழே என்ன பண்றாங்க, அவைகளின் நிழலில் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். சிலையும் வார்ப்பிக்கப்பட்டு தூபமும் காட்டினாங்க. யாரு? இதே ஜனங்கள் தான். அதனாலதான் சோரமாக்கி போனார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது நிமித்தம் உங்கள் குமார்த்திகள் வேசித்தனமும் உங்கள் மறுகுமாரர் விபச்சாரம் செய்கிறார்கள். அப்ப என்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை விட்டு கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்காம அந்த மரங்கிட்ட கல்லுகிட்ட போய் கேட்டாங்களோ அன்னைக்கு விழுந்து போனார்கள். எதனால வேசித்தனத்துல விழுந்து போனார் சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார். அதே போலதான் ஜனங்கள் விழுந்து போனார்கள். சில இடங்களில் ஆண்டவர் கோபம் மூட்டி விழுந்து போனார்கள், சங்காரமாக்கப்பட்டார்கள், அநேக எச்சரிப்புகள் கொடுத்தும் போது கூட. சோ இதே போலதான் மனுஷர், அந்த ஜனங்கள் மாத்திரமல்ல, ஒரு ராஜா கூட இதே தான் தப்பு செய்யறான். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4. ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபினிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். பாருங்க, இந்த ஆகாப் என்ற ராஜா, ஆகாப் மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி ஜெசேபல், இவங்க 2 பேருமே சேர்ந்து முழு தேசமும் விழுந்து போனது. விக்கிரத்துல பெரிய பாவம் செஞ்சாங்க. அந்த ஜனங்களை கெடுத்தார்கள். யாரு? இந்த ராஜாவும் இந்த ராணியும். ஆனா அவன் இறந்து போறான். அதே போல சாபத்தினால் பிறகு அவனுடைய மகன் வரான். அவன் பேர் அகசியா. அவன் மகன் கூட என்னைக்கு அப்பா அம்மா பாவம் செய்து தேவனுக்கு விரோதம் செய்யறாங்களோ, விழுந்து போனார்களோ, அதே போல மகனும் அதை தொடர்றான் இல்லையா? அப்ப அப்பா அம்மா சரியா இருந்திருந்தா, ஆகாபும் ஜெசேபல சரியா இருந்தா, மகனும் சரியா இருந்துவான். அப்ப ஆகாபு சரியாவே இல்ல, தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். ஜெசேபல தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க. 2 பேரும் விழுந்து போறார்கள். பிறகு மகனும் அதே தொடர்றான். பிறகு ஆகாப் இறந்த பிறகு இந்த ஆகாப்புடைய மகன் ஆகாசி என்ன பண்றான், அவனுக்கு ஒரு வியாதி வந்துருது, மரண படைக்கிறான். அவன் தப்பு செய்யறான். பாருங்க, மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரில் இருக்கிற தன் மேலிட்டிலிருந்து கிரியத்தில் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, அவன் விழுந்துடுறான். விழுந்து என்ன பண்றான், வியாதியில படுத்துறான். அவன் பிறகு அவன் காரியம் செய்யறான். அவன் விழுந்து வியாதிப்பட்ட போது அவன் என்ன செஞ்சிருக்கணும், நான் ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறேன், அதனால என்ன பண்ணும், பாவம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கத்துக்கிட்ட விசாரித்து கேட்டுதான் நலமா இருந்திருக்கான். ஆனா அதை செய்து விட்டு என்ன செய்யறான், அந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று என்ன பண்றான் தப்பு, எக்ரோனின் தேவனாகிய பாகால் சிபு இடத்தில் போய் விசாரிகள் என்று ஆட்களை அனுப்பினான். இதுதான் அவன் செய்த பெரிய பாவம். கர்த்தர் நல்லவர் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். வானத்தம் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் உண்டு என்பதை அவன் நல்லா அறிஞ்சிருந்தான். அப்படி இருந்தும் கூட என்ன பண்றான், வியாதிப்பட்டிருக்கிறான், என் வியாதி என்னை விட்டு போகுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு யாருக்கிட்ட போறான், அந்த பாகால் தெய்வத்தை வணங்கறதுக்கு அங்க போய் விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்புறான். பிறகு என்ன நடக்குது பாருங்க. அனுப்பின பிறகு கர்த்தருடைய தூதன் திஸ்மாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து என்ன பண்ணு, சமாரியனுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிராக போயிட்டு என்ன பண்ணு, இஸ்ரவேலின் தேவன் இல்லையோ என்று நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகாசு இடத்தில் விசாரிக்க போனீர்கள். ஏன்னா இஸ்ரவேல தேவன் இல்லையா, ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் இல்லையா, அவரை விட்டு நீங்கள் பாகால விசாரிக்க போனது என்ன? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவருடைய சொல் என்றார். அப்படியே எலியா போய் சொன்னான். அதே பொடிதான் ஆகாசியம் செத்து போனான். அப்போ என்னைக்கு இந்த மக்கள் மாத்திரமல்ல, ராஜா கூட விழுந்து போறதுக்கு காரணம் அதுதான். கர்த்தரை பத்தி நல்லாவே தெரியும். அவர் செய்த அற்புதம் நல்லாவே அறிஞ்சிருந்தாங்க, பார்த்தாங்க. அப்படி இருந்தும் கூட கர்த்தரை விட்டு நான் பிழைப்பேனா சொல்லி விசாரிக்கிறதுக்கு வியாதிப்பட்ட ஆகாசி என்ன பண்றான், பெரிய தப்பு, சிலைகளை விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்புறான். அப்ப கர்த்தர் கோபம் வருமா வராதா? கண்டிப்பா கோபம் வரும். அப்ப தேவனை அறிந்தது கூட இன்னைக்கு கூட தேவனை விட்டு விசாரிக்காம ஆலோசனை பெறாம ஒரு மனுஷனை தேடி, உலக பிரகாரமான ஆலோசனை தேடி நான் பிழைப்பேனும். அப்போ நமக்கு வியாதி வந்தா என்ன பண்ணும், நான் மனம் திரும்ப வேண்டும், பாவ அறிக்கை செய்யணும். அப்ப இந்த அகசியா ராஜா செய்திருக்க வேண்டும், செய்யவே இல்லை.
அப்ப நமக்கும் அவ்வளவுதான். இன்னைக்கு நமக்கு ஒரு வியாதி வருதா, அப்ப நான் தப்பு செஞ்சிருக்கேன், அதனால வியாதி வந்திருக்குது. அதை நான் என்ன செய்ய வேண்டும்? பாவங்களை அறிக்கையிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினா கர்த்தர் மன்னிப்பதில் தயை பெற்றிருக்கிறார். அவர் தயை உள்ளவர். அவரே சொல்றாரு இல்லையா, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பண்ணும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்ப மனம் திரும்பினா குணப்படுவீங்க. அப்ப இந்த ராஜா மனம் திரும்பி இருந்தா குணப்பட்டு இருப்பான். கர்த்தர்கிட்ட மனம் திரும்பி இருந்து கேட்டு ஜெபம் பண்ணியிருந்தா, மனம் திரும்பி இருந்தா கண்டிப்பா பிழைத்து இருப்பான். ஆனா அதே போலதான் இந்த எசேக்கியா ராஜா இருந்தான். அவனுக்கு வியாதி வந்தது. ஆனா அவன் என்ன செஞ்ச பாருங்க, அவன் நல்ல காரியத்தை செய்தான். அவன் கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்றான். கர்த்தாவே அப்படின்னு சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தி ஜபிக்கும் போது ஆண்டவர் அவனை மன்னித்து அந்த வியாதியை நீக்கி விட்டு அவனுடைய ஆயுசு நாட்கள் 15 வருஷம் கூட்டினார் இல்லையா. அப்ப இவனும் அதை செய்திருக்க வேண்டும், செய்யாம விசாரிக்காம அவன் வழி தப்பி பேசக்கூடாத தெய்வங்களை விசாரித்ததனால் அவன் விழுந்து போனா, மரித்து போனான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம் சங்கீதம் 33 11 12. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்குதா? நித்திய காலமாக இருக்குது. நித்தியம், எட்டர்னல் இல்லையா அவருடைய ஆலோசனை. அதுக்கு அளவே இல்லை, என்னவோ முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். யாருடைய இருதயத்தின் நினைவுகள்? அவருடைய நினைவுகள். அது தலைமுறை ஒரு தலைமுறை 2 தலைமுறை தலைமுறை தோறும் கடைசி வரைக்கும் நிற்கும். கர்த்தர் தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் சரி, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்களா இருப்பார்கள் சொல்லி வாசனை சொல்லுது. அப்ப இன்னைக்கு தேவனுடைய ஆலோசனை நான் பெற்றுக்கொண்டு, ஏன்னா அவருடைய ஆலோசனைக்கு அளவே இல்லை, அதுக்கு என்னவே முடியாது அப்படிப்பட்ட ஆலோசனை. அப்ப நாம ஒவ்வொரு ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு வசனதான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், மனுஷனை அல்ல. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12:20. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஆமென். ஆமென். யாருக்கு சந்தோஷம், யாருக்கு தீங்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க. தீங்கை பிணைக்கிறவர்களில் இடத்துல இருக்குது கபடம், ஆனா சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரர். அப்ப எல்லாருமே இன்னைக்கு உலகத்தை சமாதானம் பண்றாங்க. இன்னைக்கு போலியான சமாதானம் உண்டு. இன்னைக்கு சமாதானம் சௌக்கியம் சொல்லி உலகம் பண்ற சமாதானம் பத்தி சொல்லல. அங்க சமாதானம் இருக்க போறல கண்டிப்பா. அது போலியான டூப்ளிகேட் சமாதானம். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை பெற்ற பிள்ளைகள் வசனப்படி சமாதானம் பண்ணாக்கா, சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். அப்போ ஏசப்பா சொல்றாரு இல்லையா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்ப தேவனுடைய புத்திரனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சமாதானம் பண்ணுவான். அவனுக்குள்ள சமாதானம் இருக்கும், அவன் சமாதானம் பண்ணுவான். அவங்ககிட்ட ஆலோசனை இருக்கும். சமாதானம் பண்ணுற ஆலோசனை யார்கிட்ட இருக்கும்? உலகத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட இல்ல, உண்மையான இயேசுவின் பிள்ளைகள் உள்ளத்துல இருக்கும்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் உபாகம் 32, 28, 29. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். ஆமீன். இத யார பார்த்து சொல்றாரு பாருங்க. இது அந்நிய ஜனங்களை பார்த்து சொல்ல, தம்முடைய சொந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்ல பாருங்க, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி. யார? இதே எபிரேய மக்களை தான் பார்த்து சொல்றாரு ஆண்டவர், இவர்கள் யோசனை கெட்ட ஜாதி. ஏன்னா இவங்க யோசனை பண்றது எல்லாமே கர்த்தருடைய ஆலோசனைப்படி இல்ல, சொந்த யோசனை பண்றாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க? சொந்த ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் ஞானம் அடைந்து அதை உணர்ந்து தாங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் எப்படி இருக்குமா? நலமா இருக்குன்னு கர்த்தர் விரும்புறார். பாருங்க, ஆண்டவர் நல்லவர் தான். அவங்க அழிஞ்சு போடணும்னு ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லை. ஆனா ஆண்டவர் எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார், அதே போல விரும்புறார். இதை உணர்ந்து கொண்டு தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் முடிவு எப்படி இருக்கும் இல்லையா? அதை சிந்தித்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவங்க சிந்திக்கவே இல்லை. அவர்கள் வழி தப்பி விழுந்து போனார்கள், வனாந்தரத்தை விழுந்து போனான்னு சொல்லி பார்க்க முடியும். யாரு? அதே ஜனம் தான். அதான் ஆண்டவர் சொல்லு, யோசனை கெட்ட ஜாதி. கர்த்தருடைய ஆலோசனை தள்ளி விட்டு அவங்க உணர்வு இல்லாம போயிட்டாங்கன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாசிக்கலாம் இதுலயே 21 எதனாலன்னு சொல்லி பார்க்கலாம். தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜலங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். ஆமென். ஆமீன்.
இவர்கள் யோசனை கட்ட ஜாதின்னு சொல்றாங்க. எதனால? அவங்க ஆலோசனை தப்பா இருந்தது. அதே போல உணர்வும் இல்லை. எதனால? ஏன்னா அவங்க செய்த தப்பு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வம் அல்லாதவர்களினால் எனக்கு எரிச்சலை மூட்டினார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தாங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவளுக்கு என்ன பண்ண போறேன்? எரிச்சலை உண்டாக்கி மதிக்கெட்ட ஜாதினால் என்ன பண்ற? அவர்களை கோபப்படுத்துவேன். அதே போலதான் இந்த ஜனங்கள் என்னைக்கு கீழ்ப்படியாதனால, உணர்வு இல்லாம ஆலோசனை தள்ளி விட்டு விலகி தன் இச்சைப்படி போனாங்களோ, ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல எதிரிகளை விட்டு அவங்களை அழிப்பாரு, எதிரிகளை விட்டு அடிப்பாரு. அதே போல என்ன பண்றாரு? எருசலேம் புகுந்து இந்த பாபிலோன் ஜனங்க என்ன பண்றாங்க? ராஜாலாம் சேர்ந்து சிறைப்பிடிச்சுன்னு போயிடுறாங்க. எதனால? இவங்க என்னைக்கு தப்பி வழி விலகி போறாங்களோ கர்த்தரை விட்டு, அன்னைக்கு ஆண்டவரே என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் மதிக்கப்படாத ஜானங்களினாலும் அவருக்கு எரிச்சலை உண்டாக்குவேன், மதிக்கெட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். அவர்களை கோபப்படுத்தும்படி என்ன பண்றாரு? வேற ஜனங்களை கூப்பிட்டுதான் ஆண்டவர் அனுப்புறாரு. சோ அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு நெருக்கடி வந்திருக்கு இல்லையா? இன்னைக்கு ஏன் நெருக்கடி வருது? இன்னைக்கு நெருக்கடி கம்மி தான். இனி வருகிற நாட்கள், வருகிற வருடங்களை வரப்போற நெருக்கடி அதிகமா இருக்க போகுது. யாருக்கு? எருசலேமுக்கு. ஏன்னா ஏசப்பாவோட ஏற்றுக்கொள்ளாம, தேவனை ஏற்றுக்கொள்ளாம, அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க. சொந்த ஜனமே இன்னைக்கு ஏசப்பா ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து அறியாத ஜனங்கள் இன்னைக்கு அதே ஜனங்கள் தான். அப்ப என்னைக்கு அந்த ஜனங்கள் பிடிக்கப்பட்டு பிடிக்கப்படுவார்களோ, எருசலேம் பாழாக்கப்படுமோ, அதாவது ஜக்கரியா 14 படி நிறைவேறுமோ, அன்னைக்கு அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு அழுது புலம்புவார்கள். அன்னைக்குதான் ஆண்டவர் இறங்கி யுத்தம் செய்வார். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 10ல சவுல குறித்து ஒரு விஷயத்த பார்க்கலாம். 1 நாளாகமம் 10, 13, 14. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும், அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். ஆமென். ஆமீன். சவுல ராஜா ஆக்கினார் கர்த்தர் தான். சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணினான். ஆனா அதே ராஜா வழி தப்பி கர்த்தருடைய ஆலோசனை விட்டு விலகி போகும்போது அவனுக்கு பெரிய ஆபத்து வந்தது. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் அவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தர் ஆலோசனை நிறைய கொடுக்குறாரு, அதெல்லாம் தள்ளி விட்டு அதை கேட்கவும் மாட்டுறான். தன் சொந்த காரியங்களை செய்யறான். கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாம என்ன பண்ணான்? அவன் கர்த்தரை விட்டு விட்டான் கம்ப்ளீட்டாவே. ஆரம்பத்துல கர்த்தரை நம்பி அதன்படி நடந்தான். அவன் போக போக என்ன பண்ணான்? கர்த்தரை விட்டு விட்டான். அவன் தேடவும் இல்லை. தேடாமல் அஞ்சனம் பார்க்க, அவன் செய்த பெரிய தப்பு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான். அப்ப கர்த்தரை நல்லாவே தெரியும், அவர் தெய்வம் என்று அறிந்திருந்தான், அந்த ஆலோசனை பெற்றிருந்தான். ஆரம்பத்துல போக போக வழி தப்பி கர்த்தரை விட்டு விட்டு அவரை தேடாம, அவரோட ஆலோசனை கேட்காம, யார்கிட்ட போறான்? ஆலோசனை கேட்கறதுக்கு அஞ்சனம் பார்க்கறகிட்ட போறான். போனது நிமித்தம் அவன் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று என்றால் யார் கொன்றது? அவர் என்றால் கர்த்தர் தான் இல்லையா? கர்த்தரை அவனை கொன்று ராஜபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீதுக்கு வசமாய் திருப்பினார். அப்ப என்னைக்கு இந்த காரியத்தை செய்தானோ அன்றைக்கு அவனை கொன்று போட்டது கர்த்தர் தான். கொன்று விட்டு அந்த ராஜபாரத்தை என்ன பண்ணாரு? தாவீது கொடுத்து விட்டார். அப்ப என்னைக்கு ஆலோசனை தள்ளி விட்டு ராஜா மனம் மாறாம போனானோ அன்னைக்கு ஆண்டவர் அவனை அடித்து போட்டார். வாசிக்கலாம். எரேமியா 33:3 யாரை தேட சொல்றாரு கர்த்தர்? வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமீன். நாம் எல்லோருமே யாரை தேட வேணும்? கர்த்தரை மட்டும்தான். யாரை கூப்பிட வேணும்? கர்த்தரை தான் கூப்பிட வேணும். அப்போ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். அப்போ அவர் தான் ஆலோசனை கர்த்தர் இல்லையா? அப்ப நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை தான் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு ஆலோசனை தேவை என்றால் வசனத்தை தேட வேண்டும், மனுஷனை அல்ல. அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்துக்கிறார் இல்லையா? கண்டிப்பா கர்த்தர் தேடினால் அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நீ அறியாததும், நமக்கு அறியாத விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள், ஒன்று சிறிய காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவாரா? உனக்கு அறிவிப்பேன். அப்ப இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சபைக்கு அறிவித்து இருக்கிறாரா? நிறைய காரியங்கள் அறிவித்து இருக்கிறார் ரகசியத்தை, வரப்போற காரியங்கள். அதாவது எந்த காலகட்டத்துல இயேசு வரப்போகிறாரு, அது மாதம் என்ன,
அதே போல அதுக்கு முன்பாக என்னென்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அறிவித்திருக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம தேடினா நமக்கு இன்னும் அறிவிப்பார். வாசிக்கலாம். சங்கீதம் 145 17 முதல் 19 வாசிக்கலாம். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். பாருங்க, கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவர் அவரு. அப்ப தமது கிரிகள் எல்லாம் இப்படிப்பட்டவரான கிருபுள்ளவரா இருக்கிறதுனால தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் சரி, அவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் மிக மிக சமீபமா இருக்கிறார். கூப்பிட்டால் மட்டும் தான் சமீபமா இருப்பாரு. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பார். வாசிக்கலாம். லூக்கால 7ஆம் அதிகாரத்துல 29-30 மட்டும் வாசிங்க. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். ஆமேன். பாருங்க, தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டார்கள். யாரு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது யோவான் உபதேசம் பண்றான், மனம் திரும்புங்கள், பரலோகராஜம் சமீபமா இருக்குதுன்னு சொல்லும் போது உபதேசம் கேட்டு ஆயக்காரர் முதலான சகல ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவரால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பெற்று தேவன் நீதிபாரர் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். ஆனா இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுச்சு? இந்த பரிசேயர், இந்த நியாயசாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? அவனான ஞானஸ்நானம் பெறாமல் என்ன பண்ணாங்க? தங்களுக்கு கேடு உண்டாகும்படி தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டார்கள். அப்ப என்னைக்கு தேவனுடைய ஆலோசனை கொடுக்கும் போது அதை கேட்கிற அளவு அவங்களுக்கு நித்தியஜீவன் உண்டு. ஆனா ஆலோசனை பெறாம தள்ளி விட்டால் என்ன நடக்கும்? கேடு உண்டாகும். அதான் சொல்றாரு, தங்களுக்கு கேடு உண்டாக என்ன பண்ணாங்க? தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டார்கள். அப்ப தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டால் நமக்கு கேடுதான் நடக்கும் இல்லையா? அப்போ அந்த ஜனங்கள் அந்த பரிசேயர், நியாயசாஸ்திரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் எடுக்காம தள்ளி விட்டாங்க. ஆலோசனை கொடுக்குறாரு, ஆனா அந்த ஆலோசனை தள்ளி விட்டார்கள். அவங்க என்ன வரமா ஆனா சொல்றாரு, கேடு உண்டானுச்சு. வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 29 வாசிக்கலாம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பாருங்க, இந்த லூக்கா அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த இளைஞனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு இல்லையா? அங்க ஒரு ஊமையை சொல்றாரு. அதாவது நல்ல சமாரியனை பத்தி ஒரு ஊமையை சொல்றாரு. ஜெருசலேம் என்ற பட்டணத்தை விட்டு ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா எரிகோ பட்டணத்துக்கு போறான். ஜெருசலேம் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம், ஆனா எரிகோ என்பது சபிக்கப்பட்ட பட்டணம். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணத்தை விட்டு அவன் சபிக்கப்பட்ட பட்டணத்துக்கு வழியில போறான். வழியில என்ன பண்றான்? ஒரு திருடன் என்ன பண்றான்? அவன்கிட்ட எல்லாத்தையும் திருடிட்டு அவனை குத்துயிரா விட்டுட்டு போயிடுறான். ஆனா அந்த வழியா 2 பேர் வராங்க. ஒருத்த ஆசாரியன், இன்னொன்னு லேவியன். 2 பேரும் வராங்க. அவன் விழுந்து கிடக்குறான் காயமா. அவனை பார்த்துட்டு விலகி போயிடுறாங்க. அப்போ இந்த ஓமையை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த வாலிபன் கேட்கிறான், எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கறதுனால ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அவன் கேட்கிறான், கர்த்தர் நல்ல ஆலோசனை கொடுக்குறார் ஆண்டவர். எனக்கு பிறன் யார்? அவன் நல்ல விஷயம் தான் கேட்கறான். எனக்கு பிறன் யாருன்னு கேட்கறான். நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு முந்தின வசனம் நீங்க வாசித்து பாத்துங்க 10ஆம் அதிகாரத்தை. ஆனா கர்த்தர் நல்ல நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு ஆண்டவர். அப்ப இந்த விஷயம் சொல்லும் போது இந்த ஊமை கேட்கிறான். ஆனா அந்த இடத்துல ஒரு சமாரியன் வரான். அவன் தான் என்ன பண்றான்? அவனுக்கு உதவி செய்து அவனை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில விட்டுட்டு அவனுக்கு பணமும் கொடுத்துட்டு இன்னும் அதிகமா தேவைப்பட்ட சொல்லு நான் தரேன்னு சொல்லி அங்க சொல்லிட்டு போயிடுறான். யாரு? இந்த நல்ல சரியான இது சொல்லிட்டு ஏசப்பா சொல்றார் ஒரு வார்த்தை. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யாருன்னு சொல்லுதான் இந்த ஊமையை சொல்றாரு ஆண்டவர். இதுலயே 36, 37 வாசிங்க. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிராணனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட அந்த ஊமையை சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான்? யார் பிறன் சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு எப்படி தோன்றுறது? அப்ப ஆண்டவர் சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா அவங்க நல்லா புரிஞ்சிச்சு. அவன் சொல்றான் பாருங்க, அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். கரெக்டா தான் சொல்றான் அவன். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி,
நீயும் போய் அந்தபடியே செய். அப்ப இயேசு கிறிஸ்து நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு இல்லையா? அப்போ இங்க சமாரியன்ற ஒரு மனுஷன் தான் என்ன பண்றான்? இரக்கமுள்ளவனா இருக்கிறான். ஏன்னா இரக்கமுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமீன். ஏசப்பா சொன்னார் இல்லையா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதனாலதான் அவனுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ போய் அப்படி அந்தபடியே செய். ஏன்னா அவன் தான் இரக்கம் காட்டினான் இல்லையா? அவனை கூட்டுன்னு போய் அவனுக்கு மருத்துவம் செஞ்சு அவனுக்கு உதவி செய்தவன் யாரு? அந்த நல்ல சமாரியன். அப்ப இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து தான் நல்ல சமாரியனா இருக்கிறாரு இல்லையா? வாசிக்கல அடுத்த வசனம், யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென். ஆமீன். எது மேன்மை பாராட்டும்? நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் இல்லையா? அப்ப இரக்கம் செய்தவனுக்கு இரக்கம், அதாவது இரக்கம் செய்யாதவனுக்கு என்ன நடக்குமா? இரக்கம் இல்லாத நியாயத்திற்கு உண்டாகும். அதனால இரக்கம் என்பது நம்ம உள்ளத்துல இருக்க வேண்டும். ஏன்னா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்களா இருப்பாங்க, அவர்களுக்கு இரக்கம் பெறுவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது கூட நம்ம மேல அந்த ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறார் இல்லையா? நமக்கும் அந்த இரக்கம் என்பது இருக்க வேண்டும். அதனால அந்த உண்மையை சொன்னார் ஆண்டவர். வாசிக்கலாம், ரோமர் 11:34 வாசிக்கலாம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? ஆமீன். கர்த்தர் நிறைய விஷயங்களை, இன்னும் அநேக வசனங்கள் உண்டு, நிறைய ஆலோசனை நம்ம கொடுத்தாரு இல்லையா? ஆனா கர்த்தருக்கு ஆலோசனை யாராவது கொடுக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? யாருமே இல்லை இல்லையா என்று பவுல் சொல்றான். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்ப்பா? அவருக்கு ஆலோசனைக்காரனா இருக்கிறவன் யார்? யாருமே இல்லை இல்லையா? ஆனா பவுல் சொல்ற ஒரு விஷயத்த வாசிக்கலாம் கடைசியா, 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். பவுல் சொல்றான், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யாரும் இல்லை இல்லையா? அப்படி இருந்து கூட எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுள் ஏசப்பா சொல்றாரு இல்லையா? அப்ப நமக்கு சிந்தை எப்படிப்பட்டா இருக்க வேண்டும்? கர்த்தருடைய சிந்தையை நமக்கு இருக்க வேண்டும். அவர் என்ன சிந்திக்கிறோம் அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய விருப்பம் படி நம்ம நடந்தால், வசனப்படி ஆராய்ஞ்சி நிதானித்து ஆலோசனை செய்து நாம் நடந்தால், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது கர்த்தர் விருப்பமா இல்லையா என்று நாம் நிதானிக்கிறது தான் அவசியம். நம்ம ஒரு காரியத்தை கூட அவசரமே படக்கூடாது. அப்ப இன்னைக்கு ஜெபிக்கிற ஒரு காரியம் நடக்கலாம்னு சொல்ல அவசரப்படக்கூடாது, நிதானிக்கணும். கர்த்தருடைய உத்தரவு வர வரைக்கும் நம்ம காத்து இருக்க வேண்டும். சில நேரங்களில் பொறுமை இருக்க வேண்டும். அப்ப நம்ம கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு, இன்னைக்கே ஆண்டவர் கொடுக்குறாரா வசனம்? அப்ப நம்ம ஒரு ஆண்டவர் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் இந்த உத்தரவு கொடுக்குறாரு, ஆனா இன்னைக்கே நடந்து விடுவோம்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை 1 வாரம் கழிக்கலாம், ஒரு மாசம் கழிக்கலாம். ஆனா கர்த்தருடைய தீர்மானம் உண்டு இல்லையா? அப்ப அவர் அதை நடப்பிடிக்க ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பாரு. அது வரைக்கும் நமக்கு என்ன வேண்டும்? பொறுமை இருக்க வேண்டும். அப்ப நாம் இந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடந்தால் நாம் வரும்போது நாம் விழித்திருப்போம். ஏன்னா அவருக்கு ஒரு நாமம் உண்டு, ஆலோசனை கர்த்தர் இல்லையா? அப்ப அந்த ஆலோசனை கர்த்தரை பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனை நடந்தால் நாம் விழித்திருப்போம், நாம் அந்த ராஜ்யத்தை அடைவோம். ஆமே, கர்த்தருக்கே மகிமையை உண்டாவதாக. ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா, நன்றி செலுத்துகிறேன். உம்மை போற்றி வணங்குகிறேன் கர்த்தாவே, நீ நல்லவர் இயேசப்பா. அப்ப இந்த 1 மணி நேரம் அப்பா இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்தபடியால் உங்களுக்கு நன்றி. உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன் கர்த்தாவே, நீ நல்லவர் இயேசப்பா. இயேசப்பா, நாம என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு கருத்தையும் விசாரிக்கும்படி அப்ப நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியால் உங்களுக்கு நன்றி இயேசப்பா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தாவே இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி அதன் மூலமாக ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அப்பா நீர் அந்த கிருபை கொடுத்தபடியால் நன்றி இயேசப்பா. கேட்கிற ஒவ்வொரு இதுகளும் அப்ப விசுவாசம் உண்டாகட்டும் கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்ப காலையில அதிகாலமே தேடி விசாரித்து அந்த காரியங்கள் நடப்பிக்கும்படி அப்ப ஞானமா நடக்கும்படி ஞானத்தையும் அறிவையும் தந்து கர்த்தாவே அப்ப அந்த உணர்வை தந்து உணர்ந்து கொள்ளும்படி எஸ்அப்பா தயவை தர வேண்டும் என்று வேண்டி கொடுங்க கர்த்தாவே. உங்களுடைய கிருபை உங்களுடைய சமாதானம் அவள் மேல் இறங்கட்டும் கர்த்தாவே. எஸ்அப்பா, கேட்கிற ஒவ்வொரு மேலும் தயவு இறங்கட்டும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். நம்மளை இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். பிரதர் ஒரு சாட்சி சொல்றேன். சொல்லுங்க சிஸ்டர், சாட்சி யார சொன்னேன். சொல்லுங்க சிஸ்டர், கேக்குது சொல்லுங்க.
நேத்து தினத்துல வந்து நான் வந்து நம்ம டாக்டருக்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன். எல்லா ஓகே. சிஸ்டர்ஸ் கிட்டயும். அதே மாதிரி டாக்டர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு அவர் வாயிலே வந்துச்சு பிரதர். நெக்ஸ்ட் ஆமென். வந்து நாளைக்கு வந்து கீழே கூட்டிட்டு போயிட்டு அந்த எக்ஸசைஸ் எப்பவுமே மேலதான் பண்ணுவாங்க. அதுல இருந்து ம். இம்ப்ரூவ்மெண்ட் எங்களுக்கு தெரியல. ஆனா கீழே கூட்டிட்டு போனாதான் அதுல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு 1 வீக்கா வந்து பிசியோ டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சார் வந்து அலோ பண்ணவே இல்லை. ஆனா ஏசப்பா கிருபையில நாளைக்கு வந்து கீழே கூட்டிட்டு போய் அந்த எக்ஸசைஸ் ஏதோ பண்ணுவாங்களாமாங்க சார் அந்த டாக்டர். அதனால ஏசப்பாக்கு ரொம்ப கோடி கோடி நன்றி. ஏன்னா அது வந்து 1 வீக்கே முன்னாடி பண்ண வேண்டியது. டாக்டர் வந்து இன்னைக்கு ரொம்ப பீட்டர் பிரதரை பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பரவாயில்ல, நாளையில இருந்து நீங்க காலையில கூட்டிட்டு போய் அந்த பிசியோ பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அதுல நிறைய மாற்றங்கள் வரும்னு பிசியா சார் சொன்னாரு. அதனால அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க பிரதர். அது ஏசப்பா கண்டிப்பா வந்து இந்த சிஸ்டர். ம். இந்த ஓகே. இதுக்கு ம். அனுபவிச்சதுக்கு ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் பிரதர். கண்டிப்பா அதுக்கு அது சிஸ்டர். அது அதாவது வந்தாலே கண்டிப்பா பார்வை எல்லாமே தெரிஞ்சிரும். கண்டிப்பா வந்து நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற சபையாக வந்து எல்லாருமே ம். ஜெபிச்சுதான் இருக்கிறாங்க. கர்த்தர் சரி வந்து கண்டிப்பா அந்த சுகத்தை கொடுப்பார், நாம விசுவாசிப்போம். அந்த சரிங்க. விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால கர்த்தர் மேல ஆமாங்க. பாரத்தை வைக்கலாம், மனுஷன் மேல இல்ல இல்லையா? டாக்டர் வந்து சுகம் ஆமா கொடுக்க போறல. அதாவது ஆமா. கர்த்தர் தான் அவங்கள வச்சு சுகம் கொடுப்பாரு. சோ சரிங்க. மனுஷன் யாரு? டாக்டர்ன்றது ஒரு மனுஷன் இல்லையா? ஆனா அதை ஆமாங்க. காட்டிலும் பரிகாரி யாரு? கர்த்தர் தான் நமக்கு பரிகாரி. பரிகாரியான கர்த்தர்ன்னு சொல்லி இருக்கு இல்லையா? கிரேட் ஹீலர்னா அவர்தான். சோ நமக்கு சுகம் கொடுக்கறது அவர்தான். கண்டிப்பா நம்ம விசுவாசிப்போம், ஜெபிக்கலாம் கண்டிப்பா தொடர்ந்து. சரிங்க. நீங்களும் அதே போல பிரதர் மேல அவர் கை வச்சு அப்பப்ப ம். நீங்க ஜெபிங்க, வசனத்தை வாசித்து அவர் கேட்கும்படி காதுல பேசுங்க. அப்ப நீங்களும் சரிங்க. ஒப்பு கொடுத்து எந்தெந்த காரியங்களும் ஏதாவது கர்த்தருக்கு பிடிக்காத காரணம் அதுவும் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க அவரோட. சரிங்க. கண்டிப்பா. சரி. ஓகே ஓகே. சிஸ்டர். ஓகே. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.